வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் என்ன, தியரி கொஷின்ஸில் எப்படி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கிற எக்ஸாம் டிப்ஸும், எப்படி நீங்கள் தேர்வை எதிர்நோக்குறீங்க அப்படிங்கிறதுக்கும் நிறையா சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா நான் தருவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம போடுவோம், சரிங்களா? இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் +1லேயே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, போட்டிருந்துருப்பீங்க. இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம போடுறது டெபிட் கிரெடிட் போட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். பட் இந்த சாப்டரில் சேல்ஸு பர்ச்சேஸு கொடுத்துருக்க மாட்டாங்க. அது கொடுக்காமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஷின் தந்திருப்பாங்க. அப்போது சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணும். அதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த சாப்டரை பொறுத்தளவு 5 மார்க்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மார்க்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் வேணால் புக்கில் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இந்த சாப்டரில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபார்மெட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபார்மெட்டு தான் முக்கியம். அதனால் ஃபார்மெட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 17 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்துல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவருடைய இயர் எண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போது இன்கம்ப்ளீட் ரெக்கார்டுனாலே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கொஷின். பர்டிகுலர்ஸ், ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட் கொடுத்துருவாங்க. அதில் ஸ்டாக்கு, டெட்டாஸு, கேஷ், ஃபர்னிச்சர், கிரெடிட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதர் டீட்டெயில்ஸில் ட்ராயிங்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அலவுட், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல். இப்போது பெரிய சம்மை நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், என்னென்ன யோசனை வரணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்கணும், சரிங்களா? கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் 3வது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் எப்பயும் மறந்துடக்கூடாது, சரிங்களா? இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கிரெடிட் சேல்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போது கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017 தான் நமக்கு என்னது ஓப்பனிங் கேபிட்டல். இஃப் இன் கேஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் போட்டு ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். அப்போது ஓப்பனிங் கேபிட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் அந்த 2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வி ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். பாருங்கள், டோட்டல் டெட்டாஸ் ஃபார்மெட்டு. டோட்டல் டெட்டாஸ்னால் டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுவே டோட்டல் கிரெடிட்டாஸ்னால் கிரெடிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபார்மெட் மறந்துடாதீங்க, ஃபார்மெட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. டோட்டல் டெட்டாஸ்னால் டெபிட் சைடு ஸ்டார்ட் ஆகும், கிரெடிட் சைடு நீங்கள் எல்லாமே எழுதுவீங்க. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டாஸ்னால் கிரெடிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும், டெபிட் சைடு எல்லாமே எழுதுவீங்க. டோட்டல் டெட்டாஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா கிரெடிட் சேல்ஸுக்கு. டோட்டல் கிரெடிட்டாஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற ஆன்சரை பேலன்சிங் ஃபிகர்னு கண்டிப்பாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் இயர் எண்டர் 31st March 2018 கண்டுபிடிக்கிறீங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அலவுடு நமக்கு டோட்டல் டெட்டார் கிரெடிட்டார்லேயும் வரும், இதுலேயும் நமக்கு வரும், சரிங்களா? போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்டில் ஃபைனலாக நமக்கு செகண்ட் காலமில் இருக்குது, அதாவது கொஷினில் செகண்ட் காலமில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இஃப் இன் கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் லெஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். நீங்கள் எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா, பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்கணும், சேல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், கேபிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். அது 3 இருக்கான்னு பார்த்துட்டு இல்லாத பட்சத்தில் அது 3 ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி பண்ணணும். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 மார்க்ஸ் நீங்கள் ஃபார்மெட்டை தெளிவாக படித்து ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்துருங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதிலேருந்து ட்விஸ்டடான கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டர்டே கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, 40% ஆப்டிடியூட் டைப்பில் தான் எக்ஸாம்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் தேர்வு எப்படி வேணாலும் அமையலாம், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தயாராகணும். இந்த டைம்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படித்து முடித்தது வரையும் தெளிவாக இருக்கிறதுக்கு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம்முன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க.
பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேஷ் புக் கொடுத்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எஸ், கொஷின் நம்பர் 18. கேஷ் புக் கொடுத்து அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சம் வந்து இம்பார்ட்டண்டான சம்மு. இதே மாதிரியே வந்து எக்ஸைஸ்லேயும் ஒரு சம் இருக்குது, அந்த சம்மையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபார்மெட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரியே மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் தெளிவாக படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் தியரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்லையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே ஃபியூச்சர்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீனை மட்டும் எந்த சாப்டர்லையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் சாப்டர். ஈஸியாக 5 மார்க்ஸ் போகிறதுக்கான ஸ்டெப்பு. 5 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கனாலே வந்து ஃபஸ்ட் சாப்டரில் நீங்கள் 5 மார்க்ஸ் பார்த்தோன்னே எது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் 3 தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ், கேபிட்டல். இது 3 கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். அது 3 கொடுத்துருந்தாங்கன்னா டேட்டா நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாம். அதுதான் நீங்கள் 11th படிச்சிங்க. அது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாட்டி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கண்டிப்பாக கேளுங்க, ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.